ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற தெனாலிராமன் ஸ்டோரியில் அடுத்த என்ன பார்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேடி வந்த பரிசு அப்படின்றது தான் கதையோட டைட்டிலுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெனாலிராமன் இறந்து போனது மாதிரியும் அரசர் வந்து அவரை சேவகர்களை விட்டு அவர் தலையை வாங்க சொன்னாருங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி செய்யாமல் தெனாலிராமன் கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவரை விட்டுட்டாருங்க. ஆனால் தெனாலிராமனும் என்ன பண்ணாருன்னா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாங்க. இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எப்படி தான் நம்ம குடும்பம் போகிறது அப்படின்னு நினச்சிட்டு அவரோட மனைவியும் தாயும் என்ன பண்ணாருன்னா, அரசரை போய் பார்க்க சொன்னாருங்க. 20 பொற்காசுகள் அவங்களும் அங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா அப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, தெனாலிராமன் இறந்து போன செய்தி ஊர் முழுக்க பரவிடுச்சு. இந்த விஷயம் பரவணும்னா ஆளுக்கு ஒரு பக்கமா ஒன்று பேச ஆரம்பிச்சாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட அரசர் காதில் எப்படியோ வந்து, இந்த பாவம் உங்களை சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுத்து ராணிகளாக அவர்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே தெனாலிராமனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம கொடுத்துட்டுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அரசர் என்ன பண்ணாருன்னா, அங்கேருந்த புரோகிதர்களை கூப்பிட்டு இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு சொல்லி கேட்டார். எந்த பாவமும் எனக்கு வரக்கூடாது, ஒரு அந்தணனை வேற நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கு புரோகிதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அமாவாசை டைமில் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பாவமும் வந்து சேராது அப்படின்னு சொன்னாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மன்னர் என்ன பண்ணாருன்னா, ராஜகுருவை வர வச்சு அவருக்கு ஏதாவது யாகம் பண்ணி அந்த பாவத்தெல்லாம் தீர்த்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாருங்க. சரின்னு சொல்லிட்டு தேடி என்ன பண்ணாருன்னா, ராஜகுருவும் மற்ற புரோகிதர்களும் சேர்ந்து ஒரு அமாவாசை அன்னைக்கு நைட்டு எங்கேயுமே இருட்டாத நேரத்தில் ராஜகுருவும் அரண்மனை புரோகிதர்களும் உள்ளூரியே நடுங்கிட்டு மயானத்துக்கு போனாங்க. அங்கே இருந்த ஒரு ஆலமரத்தடியில் எல்லாரும் ஒன்று கூடினாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டு, ஆழ்ந்த நிசப்தம் வேற. தூரத்தில் எங்கேயோ நரிகள்லாம் ஊழையிட்டு இருந்துச்சுங்க. ராஜகுருவுக்கு மனசுக்குள்ள திக்கு அப்படின்றது. ஆனால் அரசரோட உத்தரவை மறுக்க முடியுமா? அதனால தெனாலிராமன் நம்மளை நல்லா பழி வாங்குறான் அப்படின்னு ஒன்று முடித்துக்கிட்டாரு. உயிரோடு இருந்தப்பதான் அவன் எனக்கு தொந்தரவு கொடுத்தான் அப்படின்னு பார்த்தா, இறந்து போனதுக்கப்புறம் அவன் தொந்தரவு தாங்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு ராஜகுரு புரோகிதர்கள் எல்லாரும் அந்த ஆலமரத்திலிருந்து யாகம் வளர்க்கறதுக்காக அங்கே போயிருந்தாங்க. அப்படி செய்கிறப்ப அந்த மரத்துக்கடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒருத்தர் எகிரி குதிச்சு பிரம்மராக்ஷன் வந்து கண்ணங்கரையில்னு சிவந்த கண்களோட பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு அந்த உருவம். என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு அதை பார்த்தது தான் தாமதம். எல்லாரும் அலறி அடிச்சுட்டு அப்படியே ஓடி போனாங்க. அப்படியே கையில் இருந்ததெல்லாம் போட்டபடி விழுந்து அடித்து எல்லாரும் ஓட்டம் பிடிச்சாங்க. வழியில் 2-3 பேர் விழுந்ததும் சரி, பாவம் பெரும் பயத்தில் எல்லாரும் என்னதான் செய்வாங்க. நேராக அரண்மனைக்கு ஓடி வந்தார் அந்த ராஜகுரு. அந்த பிரம்மராட்சனும் நம்ம பின்னாடியே ஓடி வரோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரையுமே காணலங்க. நள்ளிரவு வேலை அப்படின்னு கூட பார்க்காம உடனே உறக்கத்தில் இருந்த அரசனை எழுப்பி நடந்ததெல்லாம் முறையிட்டார் ராஜகுரு. தெனாலிராமன் தான் பெரிய பிரம்மராட்சனாக மாறிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அரசரும் நினச்சாருங்க. அடுத்த நாள் காலையிலே தெனாலிராமன் பிரம்மராட்சனை யார் அடக்குறாங்களோ அவங்களுக்கு 1000 பொன் பரிசளிக்கப்படும் அப்படின்னு பறையிட்டாருங்க அரசர். தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுரு வீடு திரும்பினாருங்க. அவங்க மனைவியும் அவரை பார்த்துட்டு சந்தோஷமாக பெருமூச்சு விட்டாங்க. தெனாலிராமன் நம்ம சும்மா விட மாட்டான் போலிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுருவும் பயந்து தாங்க போனார். அதன் பிறகு அவருக்கும் தூக்கமே வரவில்லை. 2 நாட்களுக்கு பிறகு சன்னியாசி ஒருத்தர் அரசனை தேடி வந்தாருங்க. இந்த மாதிரி தெனாலிராமனுக்காக அந்த பிரம்மராட்சனை யார் அடக்குறாங்களோ அவங்களுக்கு 1000 பொன் தரதா சொல்லியிருந்தீங்களே, அந்த பிரம்மராட்சனை என்னால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அந்த பரிசை எனக்கு ஒரு கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வரமும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. என்ன வரமோ அதனால் என் அரசுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசன் சொன்னாருங்க. அதனால அரசுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, ஒருவேளை அதனால நன்மை ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசி சொன்னாருங்க. அப்படின்னா முதல்ல அந்த பிரம்மராட்சதனை அடக்குங்க, அதுக்கப்புறம் அந்த அந்தணனை கொல்லும்படி உத்தரவிட்டேன் இல்லையா, அதனால எனக்கு பயம் ஏற்பட்டிருக்கு, அதையும் போக்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு அரசர் சொன்னாருங்க. அப்படியே செஞ்சிடலாம், உங்கள் பயத்தை நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் கொல்லப்படாததாகவே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சன்னியாசி சொன்னாருங்க. அப்படின்னா தெனாலிராமனை உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு அவளோட கேட்டார் அரசருங்க. ஓ, நீங்கள் விரும்பினா கண்டிப்பாக அதுக்கும் என்னால் ஏற்பாடு செய்ய முடியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிழைத்து போகட்டும், அவனுக்கு உயிர் கொடுத்துருங்க. அவன் அரசவையில் இல்லாததுனால அரண்மனையில் கலகலப்பே கிடையாது. அவன் உயிர்ப்பிப்பதனால என்ன பிரயோஜனம்? மறுபடியும் விஷமதனமான வேடிக்கையெல்லாம் தானே செய்ய ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு ராஜகுரு சொன்னாருங்க. ஆனால் அரசர் என்ன சொன்னார்னா, பரவாயில்ல, அவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதற்கான பூஜையெல்லாம் ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் தெனாலிராமன் இல்லாமல்
அதற்கான பூஜை எல்லாம் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னாருங்க. எல்லாத்தையும் இந்த மயானத்தை ஆலமரத்திலே தயாராக வைக்க சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோரிக்கை, அப்படியெல்லாம் வேண்டாம், இங்கே இப்பொழுதே அதுக்கான பூஜையை ஆரம்பிச்சு விடலாம் அப்படின்னு சன்னியாசி சொன்னாருங்க. இங்கேயே வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுருவும் அரசரும் கேட்டாருங்க. எனக்கு எல்லாம் தெரியும் ராஜகுருவே, தெனாலிராமனை உயிரோடு கொண்டு வர போகிறேன், அதனால் அந்த பிரம்மராட்சசனுக்கு என்ன வேலை, அது இறந்து தான் போக போகுது, ஒரே கல்லில் 2 மாங்காய், என் வேலையெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாடியை உருவிட்டு பேசினாருங்க அந்த சன்னியாசி. அதோடு அவனை கொன்ற பாவமும் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்டாருங்க. அவன் உயிரோடு இருக்கும்போது அவனை கொன்ன பாவம் எப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நீண்ட தாடியும் சன்னியாசி வேஷத்தையும் கலைத்துட்டு தெனாலிராமன் எதிர நின்னாருங்க. அரசனும் ராஜகுருவும் அவனை உயிரோட பார்த்ததும் அப்படியே மரமாக போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே திகச்சு போய் நின்னாங்க. உண்மையாகவே நீ தெனாலிராமன் தானா அப்படின்னு 2 பேரும் ஒரே சமயத்தில் கேட்டாங்க. அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் தெனாலிராமன் விவரித்தார். அரசர் விழுந்து விழுந்து சிரித்தார். ஆனால் ராஜகுருவோ ஆழ்ந்த சிந்தனையில் போயிட்டார். அப்போ தன்னையும் தன்னை விடுவித்ததும் அந்த 2 சீவர்களை மன்னிக்கும்படி அரசனையும் வரம் கேட்டான் தெனாலிராமன். முதலில் சரின்னு ஒப்புக்கிட்டாலும் பின்னாடி அதை மாற்ற முடியுமா, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அரசனும் சொன்னாருங்க. உடனே உள்ளே போய் 1000 பொற்காசுகளையும் தூக்கிட்டு வந்து தெனாலிராமன் கிட்ட கொடுத்தாரு. அரசன் பறைச்சாற்றிய பிறகு அதை கொடுக்காம இருக்க முடியுமா? தெனாலிராமனும் 1000 பொண்ணோடு சந்தோஷமாக வீடு திரும்பினாருங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.